கேப்டன் அவர்களை பற்றி நேற்றிலிருந்து எல்லோரும் வெளியிடக்கூடிய செய்திகளும் பதிவுகளும் அவரை ஒரு மனிதநேயர் என்பதை இந்த உலகுக்கு மீண்டும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. கேப்டன் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய பசியாற்றலுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முன்முயற்சிகளை கேட்கின்ற பொழுது எம்ஜிஆருக்கு பிறகு இத்தகைய நற்காரியங்களை அரசியலிலும் திரையுலகத்திலும் செய்தவர் அவர்தான் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. மிக முக்கியமாக அவர் உருவான திரைத்துறையில 54 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய ஒரே இந்திய கதாநாயகர் நம்முடைய கேப்டன் தான் என்பது அவருடைய சிறப்பு. திரைத்துறையில எண்ணற்ற பலருக்கு பல்வேறு துறைகளிலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய அவருடைய பாங்கை நாம் அறிகின்ற பொழுது அவருடைய மனிதநேயம் மேலும் எழுகின்றது. தன்னுடைய இளம் வயதில ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டங்களிலே அவர் பங்கேற்றிருக்கிறார். இந்தி எதிர்ப்பு போராட்ட களங்களிலே அவர் பங்கேற்றிருக்கிறார். நடிகர்கள் எல்லாம் அணிதிரட்டி நெய்வேலியிலே திரண்டு காவிரி உரிமைக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறார். 1992 டிசம்பர் 6ஆம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த சமயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது மீண்டும் அந்த இடத்திலே மசூதியை கட்டி கொடுப்பதுதான் நீதி என்று மதச்சார்பின்மையை போற்றிய ஒரு அருமைக்குரிய அரசியலாளராக நம்முடைய கேப்டன் அவர்கள் இருந்திருக்கிறார். அந்த கேப்டன் அவர்களுடைய இழப்பு தமிழ்நாட்டில ஐயா கலைஞர், அம்மா ஜெயலலிதா ஆகியோருக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவியாக மட்டுமே இல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக தாயாகவும் இருந்து கேப்டனை பாதுகாத்து வழிநடத்திய அவருடைய அருமைக்குரிய மனைவியார், அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா அக்கா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு இறைவன் அவர்களுக்கு உள்ள தைரியத்தை வழங்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கின்றேன். நன்றி. சில நினைவுகள்